இப்ப என் கண்ணிலேருந்து தண்ணி வர்றதுக்கு நீயாக்கும் காரணம். நான் காரணமா? ஆமாண்டா. இப்ப எதுக்காக்கும் நீ இத்தனை நேரமா வெங்காயத்தை எடுத்துட்டு இருக்காய்? நீ வெங்காயம் இருக்கிறதுனால ஒருத்த கண்ணை கட்டிட்டு ஆப்பட அவரா தெரிஞ்சுட்டு இருக்கான். ஐஸ்வர்யா யூஸ் பண்றது மணமைக்கு சோப்பா? அது என்னது மணமைக்கு சோப்பு? போங்கோ, நீ ஏன் என்ன விட்டுட்டு போன? சரி, ஃபோன் பண்ணி சொல்லலாமா? ஓகே. போங்கோ, மேகி ஹியர். மேகி. சரி, எனக்கு ஒரு சின்ன ரிக்வெஸ்டா. நான் பிஸியா ஓகே ஓகே, தெரியும் நீ பிஸியா இருக்கேன்னு. ஒரு சின்ன ரிக்வெஸ்டா ப்ளீஸ். சரி சொல்லு. இந்த மணமைக்கு சோப்புனா என்னடா? எங்க கிடைக்கும்? Krishna Cottage, Krishna Cottage, Krishna Cottage, Krishna Cottage. Friendship தான் ஒரு பூக்கூடை. டான்ஸ் தானே ஆடிடுற, பிச்சு புடுற. தடியை வச்சுக்கிட்டு இந்த கிழவி என்ன ஆட்டம் ஆட போகுது? தீன கருணாகரனே நடராஜா நிலகண்டனே, தீன கருணாகரனே நடராஜா நிலகண்டனே, தீன கருணா தீன கருணா தீன கருணாகரனே நடராஜா நிலகண்டனே, மோன குருவே குருவே நடராஜா நிலகண்டனே. ஆஹா, மோன கிழவி குருவே என்ன ஆட்டம் குருவே கட்டுறாயா? சும்மா நடராஜா, சொல்லக்கூடாது. மோன குருவே குருவே நடராஜா நிலகண்டனே. இந்த வாஷிங்டனில் திருமணம்னு சீரியல் எடுத்தாலோ இல்லையோ, அதுல 100 பாட்டில ஒரு பாட்டி நான் தான். அப்புறம் இந்த பாட்டியின் சபதன்னு ஒரு சீரியல் எடுத்தா, அதுல நான் தான் கதாநாயகி. இந்த அமெரிக்காவில 2 கட்டிடத்தை இடிச்சு விட்டாளே, அதுல மேல உட்காந்து அப்பளம் சுடுற மாதிரி சீனு. அந்த சீனை எடுத்த மறுநாளைக்கு இந்த கடங்கார பாவி ஒசாமா வந்து இடிச்சு விட்டான். கண்டினியூட்டி ப்ராப்ளம் சொல்லி சீரியலையே நிறுத்திட்டா. ஏய் கிழவி, ஃப்ளைட் மோதுனதுனால பில்டிங் வந்து டேமேஜ் ஆச்சா இல்ல நீ அப்பளம் சுட்டதுனால அது வெடிச்சு செதறிச்சா எவனுக்கு தெரியும்? ஆனா ஒண்ணு கிழவி, ஃப்ளைட்டை ஓட்டிட்டு வந்தவன் 1 செகண்ட் லேட்டா வந்துட்டான். இல்லன்னா நான் உங்ககிட்ட மாட்டிட்டு முடிப்பனா? அதெல்லாம் விடுற அம்பி, நீ என்ன வச்சுக்கிறியா? எது வச்சுக்கிறதா? ஏய் கிழவி, 4 பேர் கேட்டா என்ன நினைப்ப என்ன பத்தி? கம்மநாட்டி, வேலையில வச்சுக்கிறியான்னு கேட்டேன். வேலைக்கு வச்சுக்கிறியான்னு கேட்டியா? வச்சுக்கலாம். ஆனா ஒண்ணு பண்ணு, கடையை மூடுறன்னைக்கு என்ன வந்து பாரு. வந்து திறப்பல. எங்க மொத்தமா மூடுறத பத்தி பேசிட்டு நீ திறக்கறத பத்தி பேசிட்டு இருக்கற? போ. ஏண்டாப்பா, நீ என்ன வேலையில வச்சு கட்டி போற. இந்த இன்டர்வியூக்குன்னு வராள, அவளுக்கு கன்வின்ஸ்னு ஏதோ கொடுப்பாளே, ஏதாவது தள்ளுறது கன்வின்ஸ். கிழவி ரொம்ப ரொம்ப புத்திசாலியா தான் இருக்காப்ல. 100 50 ஒரு 10 எவ்வளவு ஆச்சு? 160 ரூபா ஆச்சுல? கரெக்டா 160 ரூபா வச்சிருக்கிறேன். இது பால் வாங்குறதுக்கு. கன்வின்ஸ் தானே? இந்த 5 ரூபா புடி. 5 ரூபா பிசாத்து 5 ரூபா. உனக்காக பாட்டு பாடினேன், டான்ஸ் ஆடினேன், சினிமாவுல குரூப் டான்ஸ் ஆடினா கூட 500 ரூபா கொடுப்பா. நீ 5 ரூபா கொடுக்கற. என்ன 5 ரூபா 5 ரூபா கொடுக்கற? உனக்கெல்லாம் 1 ரூபா தான் கொடுத்துருக்கோம். போற காலத்துல நெத்தில ஓட்டுறதுக்கு உதவியா இருந்திருக்கும். போ கிழவி. ஓ மச்சினு சொன்னது சரியாதான் இருக்கு. என்னது? மந்தார இலையில மரவள்ளி கிழங்கு கூழ 3 வேளை முக்கி முக்கி தின்ன குடும்பம்னு சொன்னான். பாட கட்ட போன புறப்பட. நாயே போ. பிச்சைக்கார, இந்த பக்கம் கட்டையில போ. கடங்கார, போனா போ. நாசமா போயிடுவேன். போனா போ. நீ உருப்பட மாட்டடா. போ. சீ, காலங்காத்தால யார் மூஞ்சியில முழிச்சனோ இன்டர்வியூ கிளவிகள்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. இனி நாளைக்கு எவ வர போறான்னு தெரியல. இந்த போர்டு இமீடியட்டா எடுக்கணும். ஃபிகர் எதுவுமே வரமாட்டேங்குதா? என்னடா ராஜ் அலற? ஆபீஸ்ல ஏதாவது ப்ராப்ளமா? என்னடா வேலையில தான் தூக்கிட்டாங்களா? டேய், மேட்ரு போலீஸ் வரைக்கும் போயிடுச்சா? என்ன டீஸ் பண்றது நிறுத்துடா. ஐயோ, ஈவ் டீசிங்கா? போச்சு, 7 வருஷம் உன்னை உள்ள தள்ள போறாங்க. டேய், கொஞ்சம் வாய மூடேன்டா. ஏன் வாய மூடிடலாம்டா? ஊரார் வாயை எப்படி மூடுவ? சரி, தெரியாம தான் கேக்குறேன். பொண்ணுங்களாம் நம்மளுக்கு அக்கா தங்கச்சிங்க மாதிரி. அவங்கள எப்படிடா உனக்கு கிண்டல் பண்ண மனசு வருது? ஏண்டா கொஞ்சம் வாய மூடுறியா?
நான் ஒன்றும் அப்படிலாம் இல்ல. நீ ஒன்னும் அப்படி பண்றது எனக்கு சுத்தமா பிடிக்காது. பொண்ணுங்களை கிண்டல் அடிக்கிறதுனால எனக்கு பிடிக்காத விஷயம் தெரியும்ல. பெண்கள் இந்த நாட்டின் கண்கள். இப்ப என் கண்ணிலேருந்து தண்ணி வர்றதுக்கு நீயாக்கும் காரணம். நான் காரணமா? ஆமாண்டா, இப்ப எதுக்காக நீ இத்தனை நேரமா வெங்காயத்தை எடுத்துட்டு இருக்காய்? டாய் டாய் டேய் அர்து அர்து முடிச்சிட்டியா? நீ வெங்காயம் இருக்கிறதுனால ஒருத்த கண்ணை கட்டின்னு ஆப்பட அவரா தெரிஞ்சுட்டு இருக்கான். இப்படியே இருந்தா கூட அழகா தாண்டா இருக்கு. ஓய் என்ன எதுக்காக இவ்வளவு வெங்காயத்தை நறுக்கி வச்சுட்டு இருக்காய் நீ? இன்னைக்கு வெங்காய சாம்பார், வெங்காய தொக்கு, வெங்காய சட்னி, வெங்காய பச்சடி, வெங்காய சாலட், அப்புறம் அவ்வளவுதான். அதுக்கு இவ்வளவு வெங்காயத்தையா நறுக்கிறது? டேய், நிறைய வெங்காயம் சாப்பிட்டுட்டு இருந்தா உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு சொன்னாங்க. ஏய் அது வெங்காயம் இல்லடா, முருங்கா. அடச்சி, உன் புத்தி எங்க போகுது பாரு. நான் வைக்கிற சாம்பாரை சாப்பிட்டு பாருங்க, அப்புறம் தெரியும். அப்புறம் இந்த சாம்பாரே சாப்பிட மாட்டேன்னு சொல்றியா? ஏன்னா இந்த சாம்பாரை விட்டுட்டு வெளியில வரவே மாட்டீங்களாடா? சாம்பார் இட்லி, சாம்பார் வடை, சாம்பார் தோசை, சாம்பார் சாம்பார், எங்க போனாலும் சாம்பார், எதுலயும் சாம்பார், எல்லாத்துலயுமே வடை சாம்பார். ச்சே, என்னடா இது பொழப்பு? ஆமா, இவர் பெரிய வெள்ளைக்காரருக்கு பிறந்தவரு. நூடுல்ஸ் சாண்ட்விச் மட்டும் தான் இவர் சாப்பிடுவார். பாண்டிச்சேரியில இருக்கும்பொழுது தமிழ்நாடு வளர்ப்பு படிதான் பிறந்தேன். ஆனா என்ன மேட்டர்னா சுமாரா. ஆனா பக்கத்து வீட்டுல இருந்தது பிரான்ஸ்காரங்க. அதனால சின்ன வயசுல இருந்தே சூப் குடிக்கும் போது நான் ஸ்பூன்ல தான் நான் குடிப்பேன். அது மட்டும் இல்ல, ஃபோர்க்ல தான் சாப்பிடுவேன் பீஃப, தெரியுமா? அதெல்லாம் எப்படியாக்கு சாப்பிடுறேன்? போட்டன் வை. டேய், நான் இந்நேரம் பிரான்ஸ்ல இருக்க வேண்டியவன். இந்த சாம்பார் முன்னாடி உட்காந்துருக்கேன். எல்லாம் என் தலை எழுத்து. ஆமா, ஆஸ்திரேலியா திரும்பி நீ ஏன் சொல்லிட்டே இருக்க? அங்கேயே போக வேண்டியதானே? போயேன்டா. ஏன் ரேக்ஸ் அப்படி சொல்ற? நம்ம ரூம்ல இவன் ஒத்தந்தான் எஃப்எம். நம்மளோட பொழுதுபோக்கே இவன் தான். இவன் போயிட்டா அப்புறம் நம்ம யார் கூட பேசுறது? செல்லம் நீ தாண்டி. டேய் செல்லம். ச்சே, இந்த வேலையெல்லாம் வச்சுக்காத. வெங்காயத்தை தூக்கி கண்ணுல வச்சிருவேன். நான் சுத்தமா சமையல் பண்றவன். டேய் சாம், நீ அர்த்தம் வேணா கையில போட்டுக்கலாம். ஆனா என்ன நீ கையில போட்டுக்க முடியாதுடா. பரா, ஏய் கீழ் பார்வே இல்லையாடா? எப்ப போனாலும் ஏன் இப்படி தடிக்க விடுற? ஏண்டா என்னையே கிண்டல் பண்ணிட்ட இல்லையா நீ? பாருடா, 8 மணிக்கு மேல வந்து பாரு. உன்னை நான் பாத்துக்கிறேன். ஏண்டா இத எடுத்து ஓரமா வைக்கலாம்ல? நீ தானே தடிக்க விடுற, உன்னால எடுத்து வைக்க முடியாதா? ஏண்டா ஏய், ஆமா 8 மணிக்கு வந்தா தான் உள்ள சேப்பியா? 8:05க்கு வந்தா என்னடா பண்ணுவ? கதவை எடுத்து பூட்டிடுவேன். நீ வரண்டாலதான் படுத்துக்கலாம், பாக்கலாம்டா. போடா. ஏண்டா ஏய், ஆமா 8 மணிக்கு வந்தா தான் உள்ள சேப்பியா? 8:05க்கு வந்தா என்னடா பண்ணுவ? கதவை எடுத்து பூட்டிடுவேன். நீ வரண்டாலதான் படுத்துக்கலாம், பாக்கலாம்டா. போடா. ஏய், அவன் என் மேல செம்ம காண்ட்ல இருக்கான்டா. நைட்டு பூடிக்கிட்ட போறான், நீ தான் ஹெல்ப் பண்ணு எனக்கு. கவலைப்படாத சாம், என்கிட்ட இன்னொரு சாவி இருக்கு. சல்லடா நீ. டேய் அர்து, அப்புறம் நான் ஊரை சுத்திட்டு வரதுக்கு லேட் ஆகும். இந்த சாம்பார் சாதமும் இந்த உருளைக்கிழங்கும் எடுத்து வச்சிரா ப்ளீஸ்டா. என்னமோ ரொம்ப கிண்டல் பண்ண, இப்ப சாம்பார் சாதம் வேணும்னு கேக்குறேன். ஏய் சல்லடா. நான் என்ன சொல்ல வரேன்னா, அதெல்லாம் சும்மா பந்தாடா. அமெரிக்காரனே தமிழ்நாட்டுக்கு வந்தா இட்லி சாம்பார் விட்டு வெட்டுன்னு வெட்டுறான். அதுவும் ஓ சாம்பார்னா வயிறு ஃபுல்லா மூக்கு பிடிக்க சாப்பிடுவான்டா. பட்டுச்சா? வலிக்குது? பரவாயில்ல. நீ பண்ணா எனக்கு எதுவுமே வலிக்காதுடா. ஏன்னா நீ என் உயிர் மாதிரி. அப்ப நான் போயிட்டு வரட்டுமா? பை பை. டாடா டாடா. பை. வணக்கம், நான் தான் அர்த்தநாரி. இன்னைக்கு நீங்க குக்கிங் ஷோல பார்க்க போறது சாம்பார் சாதம். அதாவதாக நான் பண்ண போற சாம்பார் சாதம். இப்போ முதல்ல என்ன பண்ணணும்னா, வெங்காயத்தை எடுத்து துண்டு துண்டா நறுக்கணும். அடுத்தது நீ ரொம்ப பண்ணடா. அடுத்தது நீங்க பச்சை மிளகாய் எடுத்து நீட்டமா வச்சு டக்கு 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 டக்குன்னு நறுக்கணும். அதை தூக்கி நேரா அடுப்புல போடணும். இப்போ லைட் ஆஃப் பண்ணா என்ன சொல்றேன்? அடுப்போட லைட் ஆஃப் பண்ணா எப்படி பண்ண முடியும்? நெருப்பு சவுண்டு, எஃபெக்ட்ஸ்.
சாரி. இப்போ எண்ணெய் எடுத்து அப்படி ஊத்தணும். கடுக தூக்கி இப்படி போடணும். இந்த வெங்காயத்தை தூக்கி சாரி. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அர்த்தநாரி. மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கும் வரை டாடா பாய். உப்புலி அப்பவே சொல்லிட்டு போனா, மாமா நான் மட்டும் கடையில் இல்லைன்னா கடை விளங்கவே விளங்காது, எவனும் வரமாட்டான்னு. சொன்னது சரியா போச்சு. முட்டாத்தனமா இருந்தாலும் சில நேரம் புத்திசாலித்தனமா எதையாவது சொல்லிட்டு போயிடுறான். இவன் பேச்சையும் மீறி சேல்ஸ் கேர்ள்ஸ் வாண்டட்னு விளம்பரம் பண்ண, விளம்பரத்துக்கு ஃபிகர்களா வந்தது கருமாந்திரம். இத்து போனதும் தீஞ்சு போனதுக்குமா வந்தது. ஐயோ, காஃபி குடிக்கிறதுக்கு கூட 2 பேர் வரமாட்டேங்கிறாங்களே கடைக்கு. அதை விட இந்த காம்பவுண்ட் இருக்கிறவனுங்கள என்ன நானுங்க ஒருத்தனும் கூட காஃபி குடிக்க வரமாட்டேங்கிறான். பேச்சு துணைக்கு ஆள் இல்ல. ஹலோ, வெல்கம் வெல்கம் வெல்கம். ஆர் யூ ஃப்ரம் அமீபியா? சார், அது வயித்துல இருக்கிற பூச்சி. அப்ப யூ ஆர் ஃப்ரம் நமீபியா. ஐ அம் ஃப்ரம் ஜாம்பியா. ஜாம்பியாவா? கை கொடுங்க சார். வாங்க, வெல்கம் வெல்கம் சார். இந்த வெளிநாட்டுக்காரங்க யார் வந்தாலும் இந்த கடையில காபி குடிக்காம போறது இல்ல. இங்க பாருங்க, போன வாரம் மைக்கேல் ஜாக்சன் அங்க வந்து டான்ஸ் ஆடிட்டு அதுக்கப்புறம் ரெஸ்ட் எடுத்துட்டு காபி குடிச்சாரு. போன மாசம் நம்ம மரடோனா ஃபுட்பால் பிளேயரு இங்க வந்து ஒரு சின்ன விளையாட்டு இங்க உட்கார்ந்து காபி குடிச்சாரு. நீங்க என்ன சாப்பிடுறீங்க சார்? இந்த சாப்பிடுறது குடிக்கிறது அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. பாத்ரூம் எங்க இருக்கு? யோ, சாப்பிடுறது குடிக்கிறது இது எதுவுமே பிடிக்கலன்னா அப்புறம் எதுக்கே உனக்கெல்லாம் பாத்ரூம்? ஆமா, கடையில வேற யார் யார் இருக்கா? வெக்கத்தை விட்டு சொல்றேனுங்க, என்ன தவிர ஒரு ஈ எறும்பு காக்கா குஞ்சு கூட கிடையாதுங்க. அதுதான் எனக்கு வேணும். உன் நாக்கு நீயே வெட்டிக்கு போறியா? ஓனாக்கு கல்லாவுல என்ன இருக்கோ அப்படியே மொத்தமா எடு. அட பாவி, முகமூடியும் தொப்பியும் போட்டுக்கிறது வெளிநாட்டு ஃபேஷன் அப்படின்னு நினைச்சு ஏமாந்துட்டுன. இப்பதானே தெரியுது நீ இங்க லோக்கல் இருந்து எவங்கிட்டயும் அடிச்சுட்டு வந்த முகமூடி திருடான்னு. நீங்க திருடன் தானே? நீயே சொல்லிட்ட, கேட்க நாதி இல்லன்னு. குடல உருவிடுவேன். முதல்ல கல்லாவை காலி பண்ணி என்கிட்ட கொடு. எது கல்லாவில் இருக்கிறத எடுக்கிறதா? சார், கல்லாவில் ஒண்ணுமே இல்லைங்க. ஒரு 4 கரப்பாம்பூச்சி இருந்தது, அதுவும் கூட தீனி கிடைக்காம செத்து போச்சு. வேணா மோந்து பாருங்க, போங்க. ஓ மண்டையில தொங்குதே குண்டுமணி, அத மினிமோர் மணிக்கு இன்சூர் பண்ணிக்கிறதா கேள்விப்பட்டிருக்க. சிரிப்பு ஏயா? இந்த குண்டுமணிக்கு எவனாவது வந்து இன்சூரன்ஸ் பண்ணுவானா? இது லோக்கல் பிளாஸ்டிக் குண்டுமணியா. அறிவு இருக்குதா உனக்கு? எனக்கே இந்த முடி நேரா தொங்க மாட்டேங்குதுன்னு தொங்கறதுக்காக ஒரு குண்டுமணி கட்டி விட்டான், அது கூட பிளாஸ்டிக் குண்டுமணி. ஆமா, குண்டுமணி. இப்ப என்ன, இந்த குண்டுமணி மேலதான் உனக்கு ஒரு கண்ணு வேணா? இதை நீயே வச்சுக்கோடா, ஜாம்பியா திருடா. மிஸ்டர் கொலம்பியா, உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும். இந்த கிருஷ்ணா காட்டேஜ்ல அங்கங்க கட்டு கட்டா பணம் வச்சிருக்க. அத என் கையில தரல ஒண்ணு. எவனது என் மாமன் அடிக்கிறது? என் மாமனை உர்றா, என் மாமனை உர்றா. சொன்னா கேளுடா. அடிச்சுக்க 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 ஆப்புச்சுக்க ஆப்புச்சுக்க அடிச்சுக்க அடிச்சுக்க ஓரா 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 ஓரா. போடா போடா. உப்புலே மாமா, பாத்தியா மாமா, உனக்கு ஒண்ணுனா என்னால பொறுத்துக்கிட்டு இருக்க முடியல மாமா. அனாவசியமா எங்க அக்காவை விதவியாக்க விட மாட்டேன் மாமா. அனாவசியமா தானே, ஆனா அவசியம் வந்தா விதவியாக்கிற நீயே. அதாவது இப்ப நீ வந்து காப்பாத்தலன்னா உசுர் போயிருக்க. ஆமா மாமா, நீ வந்து என்ன காப்பாத்திட்ட. அந்த ஜாம்பியா திட்ட ஓடி போயிட்டான். அதான் ஓடிட்டான், எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடிட்டான். பயந்து போயிட்டான். அவனை ஓங்கி இடிச்ச. ஏண்டா, திருட வந்தது நீ தானே? என்ன என்னடா அது? நானுன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? எப்படி தெரியுமா? முட்டா பயல, யூனிஃபார்மோட வந்துட்டியாடா. டேய், உள்ள போறதெல்லாம் வெளியே போட்டுருக்குற, அவ்வளவுதான் வித்தியாசம். அதை விட அந்த நாக்க நீட்டின பாரு. அவனை நாத்தம் பிடிச்ச இவ்வளவு பெரிய நீளமான நாக்கு உலகத்திலே அவனுக்கு கிடையாது. அதை ஒன்ன வச்சுதான் கண்டுபிடிச்சேன். மாமா என்ன நோமா? கோச்சிக்காதீங்க மாமா. சரி, உன் மேல கோவப்பட்டு என்ன பிரயோஜனம்? நீ போனது கடையில வருமானமே கிடையாது. சரி, உன்னை விட்டா எனக்கு நாதி கிடையாது, என்ன விட்டா உனக்கு நாதி கிடையாது. இன்னிலிருந்து இங்கேயே இரு. அப்புறம் ரொம்ப நாளா கடைக்கு ஆளுகளே காணோம். ஒன்று பண்ணலாமா? 1 லிட்டர் காபி போட நம்ம 2 பேருமே குடிப்போம். என்ன மாமா, நம்ம காஃபியை நாமளே குடிச்சுக்கிட்டு. கரெக்டா கரெக்டா. டேய் உப்ளி, நானே 2 நாளா புல்லாங்கல சரியா வாசிக்கல. இதுல அடப்பு இருக்கும் போது நீ கொஞ்சம் ஊது. நல்லா இப்படி வச்சு ஊதுடா. ஊது
ஊதுறாத. வாசிக்கவே இல்ல, தூங்கிட்டாரு. நான் வாசிச்சிருந்தா அடடடடட. டேய், அதுல காத்து வந்தது ஏதோ ஏசி மாதிரி தெரிஞ்சது. அந்த காத்தோட்டத்துல அப்படியே கண்ண மூணு வாசிக்கிறானாமா. மாவன நீ வாசி, எவன்டா கேக்குறது? யுஎஸ்ல இவ்வளவு அப்போசிஷனா? ஒரு ஃபேஷன் ஷோ பண்றதுல இவ்வளவு ப்ராப்ளம்ஸ் இருக்கா? ஓஹோ. கேட்வாக் இப்படி கூட நடப்பாங்களா? பண்ணி பாப்போம். ரெடி? How's it? யாருமே இல்லையே என் கூட? ஓ போங்கோ, ஏன்டா என்னை விட்டுட்டு போன? நான் யார்கிட்ட சொல்லுவேன் இப்போ? எஸ், கம், நீதான் போங்கோ, ஓகேவா? என்ன பாரு. ஓகே, இப்ப நான் நடக்கிறேன், நீ என்ன பார்க்கணும். ஸ்லிப்பர்ஸ். கோ 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 கோ. ஏய், தலையில ஏன் இப்படி திருப்பிட்டு இருக்க? என்னதான் பார்க்கணும். ஏன்னா ஹீல்ஸ் போட்டு தான் நல்லா வாக் பண்ண முடியும். நேர பாரு. ஹேய், எப்படி இருக்கு? சூப்பரா? Tell me. பாக்கலையா? Once more. ஓகே, இன்னொரு தடவை பாத்துக்கோ. ஹேய், போன தடவை நீ என்ன பார்க்கல? ஓகே ஓகே, இப்போ பெர்ஃபெக்ட்டா? ஓகேவா? நான் ஜெயிச்சிருவேன்ல? ஷூர் இல்ல? ஓகே, தேங்க் யூ. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணனும்? என்னது? ஐஸ்வர்யா யூஸ் பண்றது மணமேக்கி சோப்பா? அது என்னது மணமேக்கி சோப்பு? போங்கோ, நீ ஏன் என்ன விட்டுட்டு போன? சரி, ஃபோன் பண்ணி சொல்லலாமா? ஓகே. போங்கோ, மேகி ஹியர். சரி, எனக்கு ஒரு சின்ன ரிக்வெஸ்டா. ஓகே ஓகே, தெரியும் நீ பிஸியா இருக்கேன்னு. ஒரு சின்ன ரிக்வெஸ்டா ப்ளீஸ். சரி சொல்லு. இந்த மணமேக்கி சோப்புனா என்னடா? எங்க கிடைக்கும்? ஓகே ஓகே, ப்ளீஸ் இந்த ஒரே ஒரு ஹெல்ப் தான் லாஸ்ட். ஓகே ப்ளீஸ் 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 ப்ளீஸ். அங்க கிடைக்குமா? பக்காவா? ஷூரா? சரி 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 சரி, நாளைக்கு வாங்கிக்கிறேன். பை. ஓகே. அப்புறம் ஓ மை காட், என்னது? கரீனா கபூர் ஐஸ் பிரியாணி யூஸ் பண்றாங்களா? ஐஸ் பிரியாணி டயட்டிங். என்னது இது ஐஸ் பிரியாணி? ஏய் சொல்லு சொல்லு, ஐஸ் பிரியாணி எனக்கு தெரியுமா என்னன்னு? நான் என்ன பண்ணுவேன்? போங்க கிட்ட சொன்னா இப்ப திட்டுவாளே. சரி, நீ ஒன்னு பண்றியா? நீ போங்க கிட்ட சொல்றியா எனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு? நான் உன்னை மணமேக்கி சோப் போட்டு குளிப்பட்றேன், ஓகே?
போங்கோ ப்ளீஸ்டா, எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுடா நீ. ப்ளீஸ்டா, நான் இப்போ உனக்கு ஃபோன் பண்ணுவேன், நீ எனக்கு கத்தாம சொல்லணும், ஓகேவா? ப்ளீஸ். நல்ல பொண்ணு தானே நீ, என் ஃப்ரெண்டு தானே நீ, நீ தானே என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். கோச்சிக்காத ப்ளீஸ். போங்கோ. ஓகேடா, ஓகே. ப்ளீஸ், த லாஸ்ட் கால்டா, ப்ளீஸ். டென்ஷன் ஆகக்கூடாது, ஓகேவா? சரி, எனக்கு ஒன்று பண்றியா? இந்த ஐஸ் பிரியாணினா என்னது? இல்ல இல்ல இல்ல, ப்ளீஸ்டா ப்ளீஸ், இத லாஸ்ட். இதுக்கப்புறம் டிஸ்டர்பே பண்ண மாட்டேன் நான் உன்னை. என்னது, பழைய சோறா? அப்படியா? நைட்ல தண்ணி ஊத்தி வச்சுட்டு காலையில சாப்பிடுவாங்களே அதா? ஓகே ஓகே ஓகே, தேங்க் யூ, பை. ஓ மை காட், சிம்பிள் மேட்டரா? சரி, தேங்க் யூ. சரி, பழைய சோறுக்கு நான் எங்க போவேன்? பாட்டி. பாட்டி, நீ தானே என்னோட பெஸ்ட் டயட்டிஷியன், நீ தானே எனக்கு பழைய சோறெல்லாம் கொடுக்கணும், ஓகேவா? என் சொல்லும் இல்ல. ஓகே. நான் உனக்கு ஐஸ்கிரீம் கொடுக்குறேன், ஓகேவா? போங்கோ. ஓகே, மிச்சத்தை நாளைக்கு பார்த்துக்கலாம். தலையெல்லாம் வலிக்குது. இந்த போங்கோ வேற டெய்லி லேட்டாவே வரா இப்போ. ச்சே. ஏய் போங்கோ, நீ ஒரு ஜூனியரா இருக்கும் போதே இப்படி எல்லாம் ஊரை சுத்திட்டு இருக்க. நீ மட்டும் ஒரிஜினல் லாயரா இருந்தா சுத்தம் பிடிக்க முடியாது உன்னை. ஓய், குட் நைட். திருட்டு பையன்.